ஸ்டூடெண்ட்ஸ் 12th கெமிஸ்ட்ரியில் 12th யூனிட் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துட்ருக்கோம். நம்ம கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், இங்கே சில பென்சால்டிகைடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் என்னவர் பென்சால்டிகைட் இல்லையா. ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக லெட் அஸ் see now about uses of aldehyde and ketone. நம்ம பார்த்த அந்த ஆல்டிகைட் கீட்டோன் கார்போனைல் காம்பவுண்ட்ஸுடைய யூசஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் டேக் ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைட் மாலிகுலர் ஃபார்முலா HCHO. ஃபார்மால்டிகைடுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இந்த ஃபார்மால்டிகைடுடைய பயன்பாடு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். The uses of formaldehyde. Let us take first point. 40% aqueous solution, 40% aqueous solutions formaldehyde, 40% of aqueous solutions of formaldehyde is called formalin. நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஃபார்மலின் வாட் இஸ் ஃபார்மலின் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு உண்டு. 1 மார்க் கொஸ்டின்ஸ் கூட நம்ம கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 40% aqueous solutions of ஃபார்மால்டிகைட். ஸோ இவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஃபார்மலின் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃபார்மலின் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த ஃபார்மலின் என்ன யூசஸ் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரெசர்விங் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன். பயாலஜிக்கல் லேபில் போனோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் லேபில் இந்த கண்ணாடி வெசல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சில பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த ஸ்பெசிமனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வெசல்ஸில் இது ஒரு லிக்விட் ஊற்றி அந்த லிக்விடில் இந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை வச்சுருப்பாங்க. அந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகாது, அதாவது அது அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக, வேஸ்ட் ஆகாத இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்மலின் அப்படிங்கிற இந்த லிக்விட்ஸ் அதில் வச்சு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அதான் ப்ரெசர்விங், பாதுகாப்பு. ப்ரெசர்விங்னா என்னது, பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஃபார்மலின் சொல்யூஷன்ஸை அந்த வெசல்ஸில் அடைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து மாணவர்கள் அந்த அந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிமெனை பற்றி வச்சுக்கிட்டோன்ற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த லேபில் அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் பாயிண்ட், ஃபார்மலின் ஹேஸ் ஹார்னிங் எஃபெக்ட். கடினத்தன்மை விளைவை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். இந்த கடினத்தன்மை உருவாக்குறதுக்கு எதில் உருவாக்க போகிறோம்? ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேனிங். டேனிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். டேனிங்கிறது ஒரு மெத்தட், அதாவது தோல் பதனிடும் தொழிற்சாலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோல் பதனிடுதல் முறையில் இந்த டேனிங் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துகிறாங்க. இந்த குரோமியம் அயான் கண்டென்ட், அது குரோமியம் அயான் கண்டென்ட்டு இந்த சொல்யூஷன், அதில் ஃபார்மலினை பயன்படுத்துகிறாங்க. அந்த சொல்யூஷன்ஸில் தோலை கொண்டு போய்ட்டு ஊற போடுவாங்க. ஊற வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் என்ன ஆகும், தோல் மேலே இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் ஈஸியாக எளிதாக ரிமூவ் ஆகும். அதே சமயத்தில் அந்த தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த தோல் என்ன ஆகும் அப்படின்னா கடினமாக மாறும், ரொம்ப ஹார்டாக மாறும். அதுதான் சொல்கிறாங்க ஃபார்மலின் ஹேஸ் ஹார்னிங் எஃபெக்ட். கடினத்தன்மை போன்ற ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்காக இதில் அந்த தோல் போன்ற அந்த பொருட்களில் கடினத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மலினை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அந்த முறைக்கு பேர் டேனிங். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் நமக்கு சொல்யூஷன்ஸில் கிடைக்கும். கொலாய்ட்ஸ் மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதில் அந்த டாப்பிக்கில் நமக்கு வரும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், the formalin is used in the protections of thermosetting அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோசெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கிறோம். அதில் இந்த தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு வகையான பிளாஸ்டிக் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் தயாரிப்பில் இந்த ஃபார்மலின் பயன்படுகிறது. என்ன அப்படின்னா பேக்லைட். அந்த பிளாஸ்டிக் எது? பேக்லைட். இந்த பேக்லைட்டை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, which is obtained பேக்லைட் by heating phenol and formalin. ஃபீனாலையும் ஃபார்மலையும் என்னது, அதான் ஃபார்மால்டிகைட்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபீனாலையும் ஃபார்மால்டிகைடையும் நம்ம
ஃபீனாலுடைய மாலிகுலர் ஃபார்முலா C6H5OH ஃபீனால். ஸோ ஃபீனாலையும் ஃபார்மலின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மால்டிகைடையும் நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், பேக்லைட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் கிடைக்கும். அந்த பிளாஸ்டிக் பேர் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். நம்ம என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், ஃபார்மால்டிகைனுடைய பயன்பாடுகளை நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் வியூவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, அண்ட் செகண்ட் ஒன் அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைனுடைய யூசஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் அசிட்டால்டிகைட். கவனி, அசிட்டால்டிகைட் the first பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டால்டிகைட் யூஸ்டு ஃபார் சில்வரிங் ஆஃப் மிரர். சில்வரிங் ஆஃப் மிரர், அதாவது கண்ணாடியில் இந்த வெள்ளி பூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பூசுறதுக்கு இந்த அசிட்டால்டிகைட் பயனுள்ளதாக இருக்குது. இது அசிட்டால்டிகைனுடைய பாயிண்டில் யூசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பாரால்டிகைட். The paraldehyde is used for the medicine in hypotonic. Medicine in hypotonic. ஸோ இது வந்து ஒரு மருத்துவத்துறையில் ஹிப்னோட்டிசம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஹிப்னோட்டிசம் அப்படின்னு சொன்னால் அதாவது வசியப்படுத்துதல். ஹிப்னாட்டிக் வசியப்படுத்துதல் அப்படின்னு பேர். ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க பாரு மருத்துவத்துறையில். இந்த பாரால்டிகைடை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறியும் சோதனையில் இதை பயன்படுத்துவாங்க, மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த மெடிசனை கொடுத்துட்டு அதை நம்ம ஆழ்ந்த அவரை சிந்தனைக்கு உட்படுத்தி அவர் மைண்டில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை என்ன பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது தான் இதை ஹிப்னோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வசிப்படுத்த மருந்தாக இந்த பாரால்டிகைட் பயன்படுகிறது. அண்ட் தேர்ட் ஒன் அசிட்டால்டிகைட் இஸ் யூஸ்டு இன் த கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப், தொழில் ரீதியாக நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பல எண்ணிக்கை கொண்ட கரிம சேர்மங்களை உருவாக்குவதற்கு இது பயன்படுகிறது. நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா CH3COOH, அசிட்டிக் ஆசிட். அண்டு அனதர் ஒன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எத்தில் அசிட்டேட், CH3COO CH2CH3. இதை C2H5 கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து எத்தில் அசிட்டேட். 2 விதமான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்குறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். லெட் அஸ் நவ் அசிட்டிக் ஆசிடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, லெட் அஸ் டேக் அசிட்டால்டிகைட் CH3CHOவை எடுத்துக்கிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ், ஒரு ஆசினுடைய முன்னிலையில் அமில K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆக்சிடைசிங், வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்படிதா ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆசிடாக மாறும். டு கெட் த ப்ராடக்ட் CH3COOH, அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன், இங்கே எத்தில் அசிட்டேட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. சரி, எத்தில் அசிட்டேட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அசிட்டால்டிகைடை எடுத்துக்கிறோம். அசிட்டிக் ஆசிடை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இப்போ நம்ம அசிட்டால்டிகைடை எடுத்துகிட்டு அசிட்டிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அந்த அசிட்டிக் ஆசிடை எத்தனாலோட C2H5COOH, சரி எத்தனால் COH, எத்தனால் எடுத்துகிட்டு C2H5OH எத்தனால் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே புரிதலுக்காக C2H5OH, அதாவது CH3CH2OH எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம. இங்கே வாட்டர் காம்பவுண்ட்ஸ், அதாவது இந்த OH குரூப்பையும் ஹெச்சும் சேர்த்து என்ன பண்ணுறோம் நம்ம, வாட்டர் காம்பவுண்ட்ஸை எலிமினேட் பண்ணிட்டு ரெண்டு மெர்ஜ் பண்ணி எழுதுகிறோம். CH3C_O, இந்த O C2H5. This is called ethyl acetate. ஸோ அசிட்டிக் ஆசிடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த அசிட்டிக் ஆசிடை எத்தனாலோடு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா
ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு ஆசிட்ஸ் நமக்கு என்னது எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம இந்த அசிட்டால்டிகைட் யூஸ்டு இன் த கமர்ஷியல் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் அசிட்டிக் ஆசிட் எத்தில் அசிட்டேட். ஸோ இவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அசிட்டால்டிகைடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துறோம், யூசஸ் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மால்டிகைட் அண்ட் அனதர் ஒன் அசிட்டால்டிகைடுடைய பயன்பாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.